கடந்த ஒரு வாரங்களாக இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல இருக்கிறது நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். ஏன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு 7 மணி அளவுல ஜனநாயகனுடைய 5 நிமிஷம் சண்டை காட்சி ஒன்னு லீக் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 10ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல ஜனநாயகன் முழு படமுமே லீக் ஆயிட்டு இதனால ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய லாஸ்னே சொல்லலாம். இத கூட மன்னிச்சு விட்டுலாங்க. ஏன்னா மெஜாரிட்டியான தளபதி ஃபேன்ஸ் நாங்க தியேட்டர்ல தான் போய் பார்ப்போம்னு லீக்கான படத்தை பாக்குறது இல்ல. ஆனா கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி கேபிள் டிவில ஜனநாயகன் படத்தை போட்டு பரப்ப நினைச்சீங்களா? இங்க தாண்டா நீங்க எல்லாம் எச்சங்கன்னு ப்ரூவ் பண்றீங்க. இப்போ அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா படத்தை பார்த்த ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சேனலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷனை எவ்வளவு பாடுபடுத்துறாங்க பாத்தீங்களா? முதல்ல கரூர் விஷயத்துல அவர் மேல பழிய போட்டாங்க. ரெண்டாவது ஜனநாயகன் படத்தை நிறுத்தி வச்சாங்க. மூணாவது சிபிஐ விசாரணைனால அதை ஒரு பெர்சனல் மேட்டர் எல்லார்ட்டும் சொல்லி பரப்பி இப்போ அஞ்சாவது அந்த படத்தை லீக்கே பண்ணிட்டானவ. இனிமையாவது சென்சார் சர்டிபிகேட்டை கொடுத்து இந்த ரிலீஸ் பண்ண வைக்கணும்ங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. இவனுவை இன்னுமே சென்சார் சர்டிபிகேட் தராம இன்னும் ஒரு மாசம் கடத்தினானுங்க அப்படின்னா இன்னும் மோசமாகும். இதை அபிஷியலாவே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் உண்மை.